ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அன்னபூர்ணியம்மா சூப்பரான பிளான் பண்ணி நம்ம விஜய்யும் ஹீரோயினையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது மூலயமா நம்ம விஜய்க்கும் ஹீரோயினுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். இனிதான் ராஜேஸ்வரியோட முழு ஆட்டங்கள் குறைய போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னபூர்ணியம்மானா சும்மாவா, பெரியவங்க எப்பயுமே சில விஷயங்கள் சூப்பராக பண்ணுவாங்க. அதில் அன்னபூர்ணி அம்மாவும் சொல்லணும். ஸோ 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷனை பக்காவாக ரெடி பண்ணாங்க. எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. வீட்லேயா இருந்தால் கூட குடைச்சல் கொடுக்கறதுக்கு நம்ம ராஜேஸ்வரி குடைச்சல் ராணி இருந்திருப்பாங்க. ஸோ அதையும் இல்லாமல் பக்காவாக நடந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஹீரோயின் அதாவது அன்னபூர்ணியத்தை இது பண்ணாலும் அவங்க பேசி எப்படியாவது அந்த ஃபைல் கொடுக்கறதுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஹீரோயின் ஃபைலோட போகிறாங்க. இங்கே விஜய்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. அது என்னன்னு தெரில. நம்ம ஹீரோயின் மேலே நல்ல பேர் வந்தால் தொடர்ந்து நல்ல பேர் வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. ஒரு டைம் கெட்ட பேர் வந்துச்சுன்னா முழுசாக இது வந்துடும். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, அவரோட மேனேஜர், சார் நீங்கள் விசா கிடச்சிருந்தா நேரத்தில் AK 906 ஃப்ளைட்டில் தானே போயிருப்பீங்க. அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? நல்ல வேலை சார், சாமி புண்ணியம். அது மட்டும் இல்லை, உங்கள் பொண்டாட்டியோட தாலி பாக்கியத்தினால தான் நீங்கள் இன்றைக்கி தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னோடனே எப்படி இருக்கும்? நம்ம போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டோமே அப்படின்ற நிலையில தான் விஜய் நினைக்கிற டைமில் நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ஃபைலோடு வராங்க. அப்போ விஜய் சாரி நான் ரொம்ப தப்பாக உன்ட்ட பிஹேவ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப ஸ்டூப்பிட்டாக பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்ற லெவலில் விஜய் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் கண்மூடித்தனமாக நடக்கலை, உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு நடந்துட்டுருக்கீங்க அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி தான் நீங்கள் இப்போ சொன்னீங்களோ தெரில, இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, இப்போயாச்சும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறப்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ விஜயும் இதை மறுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஹீரோயின் நியாயம் இருக்கிறதுனால அவர் கோவப்பட்டு எங்கள் அக்கா பேச்சு அப்படின்லாம் பேச மாட்டார். ஸோ இந்த நிலையில் நம்ம ஹீரோயினோட புடவை சேரில் மாட்டிக்குது. உடனே அவங்க விழுகிற மாதிரி இது பண்ணோன்னே விஜய் நான் எடுத்து விட்றேன் அப்படின்றாங்க. ஸோ எடுக்கிற டைமிங்கில் 2 பேருமே தெரியாமல் ஒருத்தரை மோதிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் 2 பேருக்குள்ளேயும் காதல் இருக்குதுன்றது தெரியும். அது கொஞ்சமாவது வெளிப்படுது. நம்ம ஹீரோயினுக்கு ஓப்பனாகவே விஜய் மேலே காதல் இருக்குது. இன்னும் விஜய் தான் வெளிப்படுத்தலை, உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சூப்பரான மூமெண்ட் நடந்து தான் அது 2 பேருமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வெளியே வர போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் செம விஷயம். ஏன்னா வெளியே வேற வாட்ச்மேன் வச்சு பூட்டிட்டாரு. ஸோ இதனால் அவங்க வெளியவும் போக முடியாது. ஒரு நைட் ஃபுல்லாக இவங்களோட ரொமான்ஸ் கண்டிப்பாக நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்